10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Exercise 7.5 6th sum. Limit x tends to 0, 1 by sin x minus 1 by x அப்படிங்குது. ஓகே, ஸோ லிமிட் x tends to 0, 1 by sin x minus 1 by x அப்படிங்குது. ஓகே, சொல்யூஷன் பாருங்கள். லிமிட் x tends to 0, 1 by sin x minus 1 by x அப்படின்னு. ஓகே, லிமிட் அப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? 1 டிவைடு பை sin 0 மைனஸ் 1 by 0ன்னு வரும். sin 0ஓட வேல்யூ 0, அப்போ 1 by 0 மைனஸ் 1 by 0. 1 by 0 வேல்யூ தெரியும், இன்ஃபினிட்டி அப்படின்னு. அப்போ இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ஃபார்ம் அப்படின்னு கிடைக்குது. கரெக்டுங்களா? ஸோ லோபித்தால் ரூலில் ஃபஸ்ட் என்ன செய்வீங்க? லிமிட் அப்ளை பண்ணுவீங்க. நீங்கள் இன்டிட்டர்மினேட்டில் வந்தது அப்படின்னா அடுத்து என்ன செய்வீங்க? அப்ளையிங் லோபித்தால் ரூல் அப்படின்னு சொல்லி போடுவீங்களா? ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கிவனில் கொடுத்துருக்குது எழுதிக்கிறேன். லிமிட் x tends to 0, 1 by sin x மைனஸ் 1 by x அப்படின்னு. எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணுறப்ப உனக்கு என்ன ஃபார்மேட் கிடைக்கிது? இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஃபார்ம், இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்துருச்சு உங்களுக்கு. ஓகே ரைட், அடுத்து என்ன செய்வீங்க? இன்டிட்டர்மினன்ட் வந்துச்சுன்னா அப்ளையிங் லோபித்தால் ரூல். ஓகே, லோபித்தால் ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிஷன் தெரியும். என்னென்னு சொல்லியிருப்போம் நம்ம? எஃப் பை ஜி டைப்பு கொண்டு வரணும். எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடு பை ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற டைப்புக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்போமா? அப்போ அதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கிறேன். கிவனில் லிமிட் x tends to 0, 1 by sin x minus 1 by x அப்படின்னு இருக்குது இல்லையா? ஸோ எல்சிஎம் எடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடு பை ஜி ஆஃப் எக்ஸ் டைப்புக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வரேன். ஓகே, அப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்? 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸு மைனஸ் 1 இன்ட்டு சைன் எக்ஸ் என்ன ஆகிடும்? சைன் எக்ஸ் அப்படிங்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடு பை கீழே மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? லிமிட் x tends to 0 அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு 0 போட்டால் 0 மைனஸ் சைன் 0 டிவைடு பை 0 இன்ட்டு சைன் 0 அப்படின்னு கிடைக்கும். 0 இன்ட்டு சைன் 0 அப்படிங்கிறது 0. ஓகே, அப்போ சைன் 0ஓட வேல்யூ 0வா? அப்போ 0 மைனஸ் 0 அப்படிங்கிறது 0. அப்போ என்ன ஃபார்மேட் கிடைக்குது? 0 by 0 அப்படிங்கிற இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, 0 by 0 அப்படிங்கிற இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தான் கிடைக்குது. அப்போ என்ன செய்வோம்? நம்ம எகைன் லோபித்தால் ரூலை அப்ளை பண்ணுவோம் நம்ம. ஓகே, சப்போஸ் இங்கே வேல்யூ கிடச்சிச்சின்னா இதுதான் வேல்யூ அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். பட் இங்கே என்ன வந்திருக்கு? 0 by 0 அப்படிங்கிற இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ அதனால் எகைன் என்ன செய்கிறீங்க? அப்ளையிங் லோபித்தால் ரூல். ஓகே, அப்ளையிங் எல்ஹெச் ரூல். ஓகே, லிமிட் x tends to 0. இங்கே ஃபங்க்ஷன் என்ன வந்திருக்கு பாருங்கள்? எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஜி ஆஃப் எக்ஸ்ங்கிற டைப்புக்கு எழுதுனதுக்கப்புறம் என்ன வந்திருக்குது? ஃபங்க்ஷன் எக்ஸ் minus sin x divided by x sin x அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, you take limit x tends to 0. ஓகே, x minus sin x divided by x sin x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கோ. ஓகேங்களா? ரைட், இப்போ என்ன செய்றீங்க? டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? எப்படி நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட், அதேமாதிரி டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட். அதான லோபித்தால் ரூலில். ஓகே, அப்போ எக்ஸு மேலே இருக்கிறத அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணு. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் அப்படிங்கிறது. அப்போ நியூமரேட்டர் என்ன கிடைக்கிது? 1 மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கிது. சரிங்களா? ரைட், அடுத்து கீழே பாருங்கள். எக்ஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. எக்ஸ் சைன் எக்ஸ் அப்படிங்கிறது யூவி டைப்பு. சரியா? யூவி ஃபார்ம்லாம் மைண்டு கொண்டு வருங்க. யூவி டிஃபரன்ஷியேட் பண்ணால் யூவை வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், ப்ளஸ் வியை வச்சுட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஓகே, அப்போ எக்ஸை வச்சுட்டு சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். ஓகே, அதேமாதிரி சைனை வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணு. ஓகே, அப்போ எக்ஸை வச்சுக்கோ. சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸு. அப்போ எக்ஸ் காஸ் எக்ஸ்ன்னு வரும். ப்ளஸ் அதுக்கப்புறம் சைன் எக்ஸை வச்சுக்கோ. எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அப்போ சைன் எக்ஸ் இன்ட்டு 1 என்ன ஆகிடும்? சைன் எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்போ நியூமரேட்டரில் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் கிடைக்குது. டினாமினேட்டர் எக்ஸு காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஓகே ரைட், இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அப்போ என்ன லிமிட் அப்ளை பண்ணால் 1 மைனஸ் காஸ் எக்ஸுக்கு பதில் 0 cos 0 divided by 0 into cos 0 plus sin into xக்கு பதிலா 0. கரெக்ட்டுங்களா? ரைட், அப்போ 1 மைனஸ் காஸ் 0ஓட வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு? 1. அப்போ 1 மைனஸ் 1 டிவைடு பை 0. காஸ் 0ஓட வேல்யூ 1. 0 இன்ட்டு 1 என்ன ஆகிடும் உனக்கு? 0. ப்ளஸ் சைன் 0ஓட வேல்யூ 0. அப்போ 0 ப்ளஸ் 0ன்னு கிடைக்கும். தட் மீன்ஸ் என்ன உங்களுக்கு? 0. மேலே 1 மைனஸ் 1 அப்படின்னு வருது, அதோட வேல்யூ 0. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 0 ப்ளஸ் 0 அதோட வேல்யூ 0. அப்போ திரும்ப எகைன் உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் 0 by 0ங்கிற ஃபார்ம் கிடைக்குது.
ஓகே, நமக்கு தேவை வேல்யூ. அந்த வேல்யூ கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வரக்கூடாது, அதுதான் விஷயமே. அப்போ அது இங்கே இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்து நான் திரும்ப எகைன் என்ன செய்கிறேன், நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, அப்ளை பண்ணுறேன் லோபித்தால் ரூல். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, இங்கே வரக்கூடிய ஃபங்க்ஷன் பாருங்கள் என்ன வந்திருக்குது டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடு பை எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ அப்ளையிங் லோபித்தால் ரூல் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடு பை எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படிங்கிறது. சரியா, தட்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா, நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட், டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அங்கே 0 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணலை, பட் மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா, டிவைடு பை இங்கே பாருங்கள் கீழே டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸு காஸ் எக்ஸ்னு வந்திருக்கு. எக்ஸ் அப்படிங்கிறது யூ, காஸ் எக்ஸுங்கிறது வி, யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். யூவை வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் ப்ளஸ் வியை வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட். ஓகே ரைட், அப்போ எக்ஸை வச்சுக்கோ, காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் அடுத்து காஸ் எக்ஸை வச்சுக்கோ, எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஓகே, அப்போ எக்ஸ் இன்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ்னு வருது ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு 1 அப்படின்னு வந்திருக்கு. சரியா, யூவி டைப்பு. யூவை வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் ப்ளஸ் வியை வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட். ஓகே, ப்ளஸ் அடுத்து என்ன டேர்ம் இருக்குது, சைன் எக்ஸு. சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். சரிங்களா, ஓகே, அப்போ நியூமரேட்டரில் என்ன கிடைக்கிது அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் சைன் எக்ஸ்னு வந்து நிற்கும். கீழே டினாமினேட்டரில் இந்த இடத்துல மைனஸ் சைன் எக்ஸ் இருக்கா, மல்டிப்ளை பண்ணுங்கள் என்ன ஆகிடும், மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ்னு வரும். இங்கே காஸ் எக்ஸ் இன்ட்டு 1 அப்படிங்கிறது காஸ் எக்ஸ், இங்கே ஒரு காஸ் எக்ஸ் இருக்குது, ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 2 காஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். சரியா, அப்போ நியூமரேட்டரில் சைன் எக்ஸ் இருக்கும், டினாமினேட்டரில் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் 2 காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன வந்திருக்கு, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. ஓகே, சைன் எக்ஸ் டிவைடு பை மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் 2 காஸ் எக்ஸ்ன்னு வருது. ஓகேங்களா, ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. திரும்ப லிமிட் அப்ளை பண்ணலாமா, அப்ளை பண்ண என்ன கிடைக்கும், சைன் எக்ஸுக்கு பதில் 0 போடு சைன் 0 டிவைடு பை மைனஸ் எக்ஸுக்கு 0 இன்ட்டு சைன் 0 ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் 0 அப்படிங்கிறது. ஓகே, சைன் 0ஓட வேல்யூ 0, அப்போ 0ன்னு போடுங்க. மைனஸ் 0 இன்ட்டு சம்திங் எல்லாமே 0 ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் 0ஓட வேல்யூ 1, 2 இன்ட்டு 1 என்ன ஆகிடும் 2 அப்படிங்கிறது. அப்போ நியூமரேட்டரில் 0, டினாமினேட்டரில் 0 ப்ளஸ் 2 அப்படின்னு கிடைக்குது. 0 ப்ளஸ் 2 அப்படின்னா 2, அப்போ 0 டிவைடு பை 2ன்னு வரும். கரெக்டுங்களா, அப்போ 0 டிவைடு பை எனிதிங் வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு, 0 அப்படிங்கிறது. அப்போ உனக்கு கிவனில் கொடுத்தக்கூடிய ஃபங்க்ஷன் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 பை சைன் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸுக்கான வேல்யூ என்ன கிடைக்குது உங்களுக்கு, 0ன்னு கிடைக்குது. சரியா, ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 7.39 அப்படிங்கிறது எவல்யூட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 டிவைடு பை இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிறது. ஓகேவா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் அதெல்லாம் மைண்டு கொண்டு போக வேணாம். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, அவ்வளோதான் அங்கே விஷயம். 0 ப்ளஸ்னால் 0 ப்ளஸ்ன்னு போடு, பட் அங்கே எக்ஸுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணுவீங்கன்னா 0. சப்போஸ் 0 மைனஸாக இருந்தாலும் அங்கே எக்ஸுக்கு பதில் 0 தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ 0 ப்ளஸ் அப்படின்னாலும் அது 0 தான், எக்ஸுக்கு பதில் 0 தான். 0 மைனஸ் வந்தாலும் அந்த இடத்துல என்ன அப்படின்னா 0 தான் எக்ஸுக்கு பதில் அப்ளை பண்ணுவோம். சப்போஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 மைனஸ் இல்லை π/2 ப்ளஸ் அப்படின்னு வந்தாலும் அங்கே எக்ஸோட வேல்யூ π/2 தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம மைண்டு கொண்டு போக தேவையில்லை. ஓகே, அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 டிவைடு பை இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிவனில் கொடுத்துருக்கு எழுதிக்கிறேன். சொல்யூஷன் பாருங்கள். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 டிவைடு பை இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிறது. கரெக்டுங்களா, லிமிட் அப்ளை பண்ணுங்கள். லிமிட் அப்ளை பண்ண என்ன ஆகிடும், 1 டிவைடு பை 0 அப்படின்னு வந்து நிற்குமா, எக்ஸுக்கு 0 போட்டால் 1 பை 0 மைனஸ் 1 டிவைடு பை இ பவர் எக்ஸுக்கு பதில் 0 போடுங்க, இ பவர் 0 மைனஸ் 1 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ 1 பை 0 மைனஸ் 1 டிவைடு பை இ பவர் 0 மைனஸ் 1 கிடைக்குமா. ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுக்கோ, 1 பை 0 மைனஸ் 1 டிவைடு பை இ பவர் 0 அப்படின்னு என்னன்னு தெரியும், வேல்யூ 1. எனிதிங் பவர் 0ஓட வேல்யூ 1. அப்போ 1 மைனஸ் 1 என்ன ஆகிடும் உனக்கு, 0ன்னு வந்து நிற்கும். அப்போ 1 பை 0 மைனஸ்
மைனஸ் 1/0 1/0க்கான வேல்யூ இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ஃபார்ம் அப்படின்னு வந்து நிற்கிது. ஓகே, அப்போ கிவனில் கொடுத்தக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு லிமிட் அப்ளை பண்ணுறப்ப உனக்கு என்ன ஃபார்ம் கிடைக்குது? இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிற இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்குது. சரியா, ரைட். அப்போ என்ன அப்ளை பண்ணுவீங்க? லோபிதால் ரூல் அப்ளை பண்ணுவீங்க. ஓகேவா, லோபிதால் ரூலுக்கு கண்டிஷன் என்ன சொல்லிக்கிறேன்? f(x) டிவைட் பை g(x) டைப்புக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா, அப்போ என்ன செய்யற அப்படின்னா கிவனில் கொடுத்து அந்த ஃபங்க்ஷனை சிம்பிளை பண்ணி f(x) டிவைட் பை g(x) டைப்பு கொண்டு வர போகிறேன். ஓகே, அப்போ லிமிட் x டென்ஸ் டு 0 ப்ளஸ் அப்படியே வச்சுக்கோ 1/x மைனஸ் 1 டிவைடு பை e(x) மைனஸ் 1 அப்படிங்குது. ஓகே, எல்சிஎம் எடுக்கலாமா? அப்போ லிமிட் x டென்ஸ் டு 0 ப்ளஸ் எல்சிஎம் எடுத்தேன் 1 இன்ட்டு சம்திங் அப்படியே வருமா? அப்போ e(x) மைனஸ் 1 மைனஸ் போட்டுக்கோ 1 இன்ட்டு எக்ஸ் என்ன ஆகிடும்? எக்ஸ் அப்படிங்கிறது. அப்போ நியூமரேட்டர் என்ன கிடைக்கும்? e(x) மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். கீழே பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு e(x) மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். சரியா, ரைட். இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு 0 ப்ளஸ்னாலும் எக்ஸுக்கு அப்ளை பண்ணுறது 0 தான். அப்போ 0 அப்ளை பண்ணால் e(0) மைனஸ் 1 மைனஸ் எக்ஸுக்கு 0ன்னு போடுங்க டிவைடு பை 0 இன்ட்டு சம்திங் என்ன ஆகிடும்? உங்களுக்கு 0ன்னு வந்துடும். ஓகேவா, அப்போ கீழே டினாமினேட்டர் 0ன்னு வந்துடுது. மேலே நியூமரேட்டரில் பாருங்கள் e(0) எனிதிங் பவர் 0 வேல்யூ 1 மைனஸ் 1 என்ன ஆகிடும்? உங்களுக்கு 0. அப்போ என்ன ஃபார்மேட் கிடைக்குது உங்களுக்கு? 0/0 அப்படிங்கிற இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தான் கிடைக்குது. ஓகேங்களா, ரைட். அடுத்து என்ன செய்வீங்க? அப்ளையிங் லோபிதால் ரூல் அப்ளை பண்ணுவீங்க நீங்கள். ஓகேவா, அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் e(x) மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் டிவைடு பை அங்கே கிவனில் கொடுத்த அந்த ஃபங்க்ஷனை அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, அதாவது f(x) டிவைடு பை g(x)ங்கிற டைப்புக்கு மாற்றிக்கிட்டோமா இல்லையா? அந்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கணும். e(x) மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் டிவைடு பை எக்ஸ் இன்ட்டு e(x) மைனஸ் 1 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷனை எழுதிக்கிறேன். அந்த f/g டைப்பு கொண்டு வந்தாச்சு. லோபிதால் ரூல் அப்படின்னா நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட், டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட். ஓகே, ரைட். அப்போ நியூமரேட்டர் எடுத்துக்க e(x) டிஃபரன்ஷியேட் பண்ணால் e(x) மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அப்போ என்ன கிடைக்கும்? e(x) மைனஸ் 1 அப்படின்னு நியூமரேட்டர் கிடைக்கும். சரியா, கீழே பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு e(x) மைனஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும்? எக்ஸ் e(x) மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக, எக்ஸ் e(x) மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ எக்ஸ் e(x) அப்படிங்கிறது எந்த ஃபார்மேட்டில் வரும்? யூவி ஃபார்மேட்டில் வரும். யூவி அப்படின்னா u இன்ட்டு v டேஷ் ப்ளஸ் v இன்ட்டு u டேஷ். தட் மீன்ஸ் என்ன? உங்களுக்கு யூவை வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணு ப்ளஸ் வியை வச்சுட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, அப்போ எக்ஸ் e(x)ல் எக்ஸை வச்சுட்டு e(x)ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் e(x) அப்படியே போட்டுக்கலாமா? எக்ஸ் e(x) வருமா? ப்ளஸ் e(x)ஐ வச்சுக்கோ. எக்ஸை போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அப்போ e(x) இன்ட்டு 1 என்ன ஆகிடும்? e(x)ன்னு கிடைக்கும். அதை அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ எக்ஸ் e(x) ப்ளஸ் e(x) அப்படின்னு எதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைக்குது? எக்ஸ் e(x)ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைக்குது. ஓகேவா, அடுத்து பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1 என்ன ஆகிடும்? மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ நியூமரேட்டரில் e(x) மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்குது. டினாமினேட்டரில் எக்ஸ் e(x) ப்ளஸ் e(x) மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா, இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. லிமிட் இப்போ அப்ளை பண்ணுங்கள். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் அப்படின்னு போடுங்க. அப்போ எக்ஸுக்கு 0ன்னு போட்டிங்கன்னா e(0) மைனஸ் 1 அப்படின்னு நியூமரேட்டரில் கிடைக்கும். டினாமினேட்டரில் எக்ஸுக்கு 0ன்னு போடுங்க. 0 இன்ட்டு e(0) என்னாடும்? 0 ப்ளஸ் e(0) மைனஸ் 1 அப்படிங்கிறது. ஓகேவா, ரைட். e(0)ஓட வேல்யூ 1 மைனஸ் 1 என்னாடும்? உங்களுக்கு 0. அதேமாதிரி கீழே 0 இன்ட்டு சம்திங் 0 ஆகிடுமா? e(0)க்கு 1 மைனஸ் 1 என்ன ஆகிடும்? 0. அப்போ திரும்ப எகைன் என்ன ஃபார்மேட் கிடைக்கும் அப்படின்னா 0/0 அப்படிங்கிற இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தான் கிடைக்குது. ஓகே, வேல்யூ கிடைச்சா பிரச்சனை இல்லை, அதுதான் ஆன்சர்னு போயிட்டே இருக்கலாம். பட் இங்கே என்ன வந்திருக்கு? திரும்ப இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தான் வந்திருக்கு. திரும்ப எகைன் என்ன அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா லோபிதால் ரூல் அப்ளை பண்ணுறோம். ஓகே, அப்போ அப்ளையிங் லோபிதால் LH ரூல் அப்படின்னு போட்டுக்கோ. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் ஓகே, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணி வரக்கூடியது இருக்குது இல்லையா? அதுதான் ஃபங்க்ஷன். அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதை தான் திரும்ப எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். e(x) மைனஸ் 1 டிவைடு பை எக்ஸ் e(x) ப்ளஸ் e(x) மைனஸ் 1 இருக்கா இல்லையா? இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணது அதுக்கு தான் லிமிட் அப்ளை பண்ணுறப்ப 0/0 வருது இன்டிட்டர்மினன்ட்டு. திரும்ப அந்த ஃபங்க்ஷனை எடுத்து திரும்ப அதை எகைன் நீ என்ன செய்யணும் அப்படின்னா நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட், டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா, ரைட். அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் e(x) மைனஸ் 1 டிவைடு பை
எக்ஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகே, நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன், ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ. அப்போ என்ன கிடைக்கும்? இ பவர் எக்ஸ் அப்படியே வருமா உங்களுக்கு? ரைட், அடுத்து பாருங்கள், எக்ஸ் இ பவர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. எக்ஸ் இ பவர் எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூவி டைப்பு, யூ இன்ட்டு வி டேஷ் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஷ் அப்படிங்கிறது. சரியா? அப்போ எக்ஸை வச்சுக்கோ, இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸை வச்சுக்கோங்க, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன். அப்போ எக்ஸ் இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் அப்படிங்கிறது எக்ஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, எக்ஸ் இ பவர் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேட் என்ன அப்படின்னா எக்ஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட், அதுக்கப்புறம் பாருங்கள், ப்ளஸ் இ பவர் எக்ஸ் இருக்குது. இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ், அது அப்படியே போட்டிருக்கோம். மைனஸ் ஒன், கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ, ஸோ அதை மென்ஷன் பண்ணலை. ஓகே, அப்போ என்ன கிடைக்குது? டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் இ பவர் எக்ஸு, டினாமினேட்டரில் எக்ஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ்னு வந்து நிற்கிது. சரியா? ரைட், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் அப்படியே வச்சுக்கோங்க, இ பவர் எக்ஸ் கீழே சிம்பிளை பண்ணலாமா? அப்போ எக்ஸ் இ பவர் எக்ஸ் அப்படியே போடுங்க. இங்கே இ பவர் எக்ஸ், இங்கே ஒரு இ பவர் எக்ஸ், ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 2 இ பவர் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் நியூமரேட்டரில் இ பவர் எக்ஸ் டிவைடு பை டினாமினேட்டரில் எக்ஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு இ பவர் எக்ஸ்னு வருது. லிமிட் அப்ளை பண்ணலாமா? எக்ஸுக்கு பதில் என்ன போடணும்? ஜீரோன்னு மட்டும் போடும். ஜீரோ ப்ளஸ் ஜீரோ மைனஸ் எது வந்தாலும் சரி, பட் எக்ஸுக்கு பதில் நீ என்ன அப்ளை பண்ணணும்? ஜீரோ அப்படின்னு அப்ளை பண்ணால் போதும். அப்போ இ பவர் ஜீரோ டிவைடு பை ஜீரோ இன்ட்டு இ பவர் ஜீரோ ப்ளஸ் 2 இன்ட்டு இ பவர் ஜீரோ அப்படிங்கிறது. ஓகே, இ பவர் ஜீரோ அப்படின்னா எனிதிங் பவர் ஜீரோ வேல்யூ 1. அப்போ 1 டிவைடு பை ஜீரோ இன்ட்டு சம்திங் என்ன ஆகிடும்? ஜீரோ ப்ளஸ் 2 இன்ட்டு இ பவர் ஜீரோ என்ன ஆகிடும் உனக்கு? 2 இன்ட்டு 1 2ன்னு கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும்? நியூமரேட்டரில் 1, டினாமினேட்டரில் ஜீரோ ப்ளஸ் 2ங்கிறது 2. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? 1/2 அப்படின்னு. ஓகே, அப்போ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க உனக்கு? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் 1/x மைனஸ் 1 டிவைடு பை இ பவர் எக்ஸ் மைனஸ் 1க்கான வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 1/2 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்த சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 7.40. ஓகே, எக்ஸாம்பிள் 7.40 எவல்யூட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் எக்ஸ் லாக் எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் எக்ஸ் லாக் எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? சொல்யூஷன் பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் எக்ஸ் லாக் எக்ஸ் அப்படிங்கிறது. சரியா? ரைட், எக்ஸுக்கு என்ன அப்ளை பண்ணுறீங்க? ஜீரோ போடுங்க. ஜீரோ இன்ட்டு லாக் ஜீரோன்னு கிடைக்குமா உங்களுக்கு? ரைட்டு, ஜீரோ லாக் ஜீரோட வேல்யூ முன்னாடியே பார்த்துருப்போம், என்னென்னு மைனஸ் இன்ஃபினிட்டி. அப்போ எந்த ஃபார்மேட் கிடைக்கிது அப்படின்னா ஜீரோ இன்ட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி, தட் மீன்ஸ் மைனஸ் ஆஃப் ஜீரோ இன்ட்டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிற இன்டிட்டர்மைன் ஃபார்ம் தான் கிடைக்கிது. கரெக்டாக? அப்போ இன்டிட்டர்மைன் ஃபார்ம் கிடைக்குதுன்னா நீ என்ன அப்ளை பண்ணுவீங்க? லோபித்தால் ரூல் அப்ளை பண்ணுவீங்களா? ரைட், அப்போ இந்த சம்முக்கும் இன்டிட்டர்மைன் ஃபார்ம் வருது, லோபித்தால் ரூல் அப்ளை பண்ணணும். லோபித்தால் ரூல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கிவனில் வரக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் லாக் எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடு பை ஜி ஆஃப் எக்ஸுங்கிற டைப்புக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட், டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ண முடியும். கரெக்டாக? கிவனில் ஃபஸ்ட்டு லிமிட் பாருங்கள், அது லிமிட் அப்ளை பண்ணுறப்ப இன்டிட்டர்மைன்ட் வந்தது அப்படின்னா அப்ளையிங் லோபித்தால் ரூல். லோபித்தால் ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீ என்ன செக் பண்ணணும் அப்படின்னா கிவனில் கொடுத்துக்கூடிய ஃபங்க்ஷன் எஃப் பை ஜி டைப்பில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே, கிவனில் கொடுத்துக்கூடிய ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடு பை ஜி ஆஃப் எக்ஸ் டைப்பில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நீங்கள் லோபித்தால் ரூலை அப்ளை பண்ணிக்கணும். சரியா? அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் எக்ஸ் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் இந்த லாக் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோ. பட் இந்த எக்ஸை என்ன செய்யலாம் அப்படின்னா கீழே கொண்டு வரலாமா டினாமினேட்டரில்? அப்போ டினாமினேட்டர் எக்ஸ் அப்படிங்கிறது டினாமினேட்டர் கொண்டு வந்து என்ன ஆகிடும்? 1/xன்னு வந்துடும். கரெக்டாக? அப்போ ஃபங்க்ஷன் என்ன கிடைக்கும்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் லாக் எக்ஸ் டிவைடு பை 1/x அப்படின்னு கிடைக்குமான்னு பாருங்கள். ஓகே, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் லாக் எக்ஸ் டிவைடு பை எக்ஸை கீழே கொண்டு வந்து என்ன ஆகிடும்? 1/x. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடு பை ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற டைப்புக்கு வந்துருச்சா? இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, லிமிட் அப்ளை பண்ணால் லாக் எக்ஸுக்கு பதில் ஜீரோன்னு போடு, லாக் ஜீரோ டிவைடு பை 1/0ன்னு கிடைக்கும். லாக் ஜீரோட வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி, 1/0ங்கிறது இன்ஃபினிட்டி. அப்போ என்ன கிடைக்கிது? திரும்ப மைனஸ் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அப்படிங்கிற இன்டிட்டர்மைன் ஃபார்ம் வந்துருச்சு. சரியா? அப்போ அடுத்து என்ன செய்வீங்க? அப்ளையிங் எல்ஹெச் ரூல். ஓகே, அப்ளையிங் எல்ஹெச் ரூல். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியும்? லாக் எக்ஸ் டிவைடு பை 1/x அப்படிங்கிறது. ஓகே, டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா லோபித்தால் ரூலுக்கு? அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x அப்படிங்கிறது டிவைடு பை 1/xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x, 1/xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகே, சிம்பிளை பண்ணலாமா? சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? எக்ஸ்
ஸ்கொயர்டு மேலே போயிடும், இந்த எக்ஸ் கீழே வந்துருமா? அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடு பை எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, சிம்ப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் இது ரெண்டையும் சிம்ப்ளை பண்ணுங்கள், மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறப்ப லிமிட் அப்ளை பண்ணுங்கள். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? எக்ஸுக்கு 0 போட்டால் மைனஸ் 0, தட் மீன்ஸ் என்ன ஆன்சர்? 0 அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் எக்ஸ் லாக் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ என்ன வந்துருச்சு உனக்கு? 0 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? சப்போஸ் இங்கே 0 வரல அப்படின்னா திரும்ப இன்டிடெர்மினன்ட் தான் வந்தால் திரும்ப எகைன் நீ என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? லோபிதால் ரூல் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் இங்கே என்ன வந்துருச்சு? வேல்யூ 0ன்னு வந்துருச்சு. அப்போ கிவனில் கொடுத்துக்கூடிய ஃபங்க்ஷன் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் எக்ஸ் லாக் எக்ஸுக்கான வேல்யூ என்னன்னு சொல்கிறோம்? நம்ம 0 அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? அடுத்து எக்ஸாம்பிள் 7.41 அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் 7.41 எவல்யூட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 17x ப்ளஸ் 29 டிவைடு பை எக்ஸ் பவர் 4 அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஓகே, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 17x ப்ளஸ் 29 டிவைடு பை எக்ஸ் பவர் 4. ஓகேவா? சொல்யூஷன் பாருங்கள். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 17x ப்ளஸ் 29 டிவைடு பை எக்ஸ் பவர் 4. லிமிட் அப்ளை பண்ணலாமா? எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போடுங்க. இது என்ன ஆகிடும்? இன்ஃபினிட்டி ஸ்கொயர்டு இல்லை 17 இன்ஃபினிட்டி எப்படி பண்ணாலும் அதோட எக்ஸுக்கு இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ண அந்த மேலே நியூமரேட்டர் ஃபுல்லாக என்ன ஆகிடும் உனக்கு? இன்ஃபினிட்டின்னு தான் வந்து நிற்கும். ஓகே, அப்போ இன்ஃபினிட்டி கீழே எக்ஸ் டேர்ம் இருக்குது, அதுக்கு லிமிட் அப்ளை பண்ணாலும் இன்ஃபினிட்டி. அப்போ என்ன ஃபார்மேட் கிடைக்கும் அப்படின்னா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஃபார்மேட் கிடைக்கும். கரெக்டாக? இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஃபார்மேட் கிடைக்கும். அப்போ என்ன செய்றீங்க? இன்டிடெர்மினன்ட் ஃபார்மில் இருக்குது. அப்போ applying L'Hopital rule. Okay, applying L'Hopital rule. Limit x tends to infinity x squared plus 17x plus 29 divided by x power 4 அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். ஓகே, ரைட். L'Hopital ரூல்னா நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட், டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் 17x இருக்குது, டிஃபரன்ஷியேட் பண்ணால் 17 ப்ளஸ் 29 இருக்குது, டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போ மேலே நியூமரேட்டரில் 2x ப்ளஸ் 17 அப்படின்னு வந்து நிற்கும், டிவைடு பை எக்ஸ் பவர் 4. எக்ஸ் பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4x கியூப் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2x ப்ளஸ் 17 டிவைடு பை 4x கியூப் அப்படின்னு கிடச்சிருக்கு. சரியா? இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணால் இங்கே எக்ஸ் இருக்கா? அப்போ எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா மேலே நியூமரேட்டர் ஃபுல்லாக என்ன ஆகிடும்? இன்ஃபினிட்டி டிவைடு பை கீழே எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஃபார்ம் தான் திரும்ப கிடைக்கும். திரும்ப இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் தான் கிடைக்குது உங்களுக்கு. ஓகே, அப்போ என்ன செய்வீங்க? இன்டிடெர்மினன்ட் வந்துச்சுன்னா திரும்ப எகைன் லோபிதால் ரூல் அப்ளை பண்ணணும். லோபிதால் ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே என்ன வந்திருக்கு? ஃபங்க்ஷன் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2x ப்ளஸ் 17 டிவைடு பை 4x கியூப் அப்படின்னு வந்திருக்கா இல்லையா? அந்த ஃபங்க்ஷனை திரும்ப எகைன் என்ன செய்யணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2x plus 17 divided by 4x cube equal to limit x tends to infinity. Differentiate பண்ணலாமா? 2x differentiate பண்ணால் 2, 17 பண்ணால் 0. அப்போ நியூமரேட்டர் என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். டிவைடு பை 4 அப்படியே வச்சுக்கோ. எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர்டு. மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 × 3 12. அப்போ டினாமினேட்டர் என்ன கிடைக்கும்? 12x ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2 டிவைடு பை 12x ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்கிது. லிமிட் அப்ளை பண்ணுங்கள். 2 டிவைடு பை என்ன ஆகிடும் உங்களுக்கு? இன்ஃபினிட்டின்னு வந்து நிற்கும். எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போட்டால் 2 டிவைடு பை இன்ஃபினிட்டி. எனிதிங் பை இன்ஃபினிட்டி வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு? 0. ஓகே, எனிதிங் பை இன்ஃபினிட்டி வேல்யூ என்ன உங்களுக்கு? 0. அப்போ கிவனில் கொடுத்துக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன உங்களுக்கு? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 17x ப்ளஸ் 29 டிவைடு பை எக்ஸ் பவர் 4. அதுக்கான வேல்யூ என்னன்னு தெரியுது உனக்கு? 0 அப்படின்னு வருது. ஓகேவா?